பயங்கர சினிமேட்டிக்கான சீன்ஸ் எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தான் நடக்கும். ஒரு 8th படிக்கக்கூடிய பிள்ளை பயங்கர லவ் அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கொண்டு வந்து விடுறாங்க ஹாஸ்பிட்டல்ல, கவுன்சிலிங் கொடுங்க. இந்த பிள்ளை எங்க பிடிச்சாங்க? கன்னியாகுமரியில போய் பிடிச்சிருக்கிறாங்க. எப்படி பிள்ளை பள்ளிக்கூடத்துல போய் படிச்சு பட்டம் வாங்குவான்னு பார்த்தா பக்கத்து கிளாஸ் பிள்ளைகிட்ட பரதா வாங்கிட்டு அப்பா ஆட்டோல வந்து அப்பா ஆட்டோ திரும்பி போறதுக்குள்ள நேரே பையன் கூட போய் சேர்ந்து சுத்தி கன்னியாகுமரியில போலீஸ் கிட்ட மாட்டிருக்கிற சின்ன பிள்ளையா இருக்க இந்த பையனுக்கு இவ்வளவு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி பிடிச்சி தகவல் கொண்டு வந்து ஸ்கூல்ல சொல்லி பேரண்ட்ஸ் மூலமா வந்திருக்கான். ஒரு திரும்ப தெனாவட்டா நின்று பேசுறாங்க. எங்க காதல் எப்படிப்பட்ட காதல்? எங்க காதல் எதையும் தாண்டி காதல் புனிதமானதுதான். பட் 8ஆம் கிளாஸ் பிள்ளையோட காதல் எதையும் தாண்டி புனிதமானதுதான். உங்க காதல் கதையை சொல்றேமா அப்படின்னு கேட்டா சிரிப்பா இருக்கும், பயங்கரமா இருக்கும். உண்மையிலே படம் எடுக்கலாம். நான் படம் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பா நயன்தாராவை வச்சு எடுப்பேன். அப்பேற்பட்ட ஒரு சீக்வன்ஸ். சரியா? ஓகே. எப்படிமா லவ் ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு மெசேஜ் வந்து என்ன வந்திருக்குது? மொபைலுக்கு வந்திருக்கு. என்ன வந்திருக்குது? ஆய் பாய் நாய்லாம் இப்பெல்லாம் கிடையாது. எந்த காலத்துல இருக்கீங்கன்னு தெரியல. சரியா? மெசேஜ் என்ன மெசேஜ்? அந்த பிள்ளைக்கு மொபைலுக்கு வந்த மெசேஜ் நீ அவாதான. என்ன மெசேஜ்? முதல் மெசேஜ் from an unknown number. என்ன கண்டென்ட்? நீ அவாதான அப்படின்ட்டு ஒரு மெசேஜ். எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஒரு மெசேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? மைண்ட் எப்படி வேலை செய்யும்? அது யாரா இருக்கும் தலை ஆடுறது பாருங்க. ஆமா இதுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு ஆர்வம். நிலாவுக்கு தூண் கொடுத்து படுத்திருந்த ஆம்பளை பையனா இப்படி அப்படியே எட்டி பாக்குறாங்க. என்னடா சொல்ல போறாரு? ஏதோ வேற கதை ஓடுற ரேஞ்சுக்கு. ஓகே. சோ நீ அவாதான அப்படின்னு ஒரு மெசேஜ். இதுல எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சு? பயங்கரமா கியூரியாசிட்டி யாருன்னு தெரிஞ்சிடும். 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளை. அப்போ யோசிப்பாங்க யாரா இருக்கும் அந்த அண்ணனா நினைப்பு பாரு. நீங்க ஸ்டார்ட் பண்றது எப்படிதான் லவ்? அண்ணா அக்கா ஆன்டி மேடம் சார் டீச்சர்னு சொல்லிதான் எல்லாரும் ஸ்டார்ட். யாரா இருக்கும்? அந்த அண்ணனா இருக்கும், இந்த அண்ணனா இருக்கும், அவங்களா இருக்கும், இவங்களா இருக்கும், அவனா இருக்கும், இவனா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைக்கு என்ன ஆகுது? 3 நாளா மண்டை உடைச்சல். இதுல பெருமையா சொல்லிக்கலாம், 3 நாளா நான் மெசேஜ் அனுப்பல. அங்கிருந்து எனக்கு மெசேஜும் வரல. யாரா இருக்கும்? நானும் யோசிப்பேன். டியூஷன் போவேன், டியூஷன்ல இருந்தா அங்கேயா இங்கேயா அப்படின்னு சொல்லி உடனே இவ டக்குன்னு ஒரு பதில் மெசேஜ் அனுப்புறான். என்ன அனுப்பியிருப்பா? 3 நாள் கழிச்சு அந்த பிள்ளை என்ன பண்ணுது? பதில் மெசேஜ் அனுப்புறான். என்ன மெசேஜ் அனுப்பியிருப்பா தம்பி சொல்லுமா? அந்த பையன் அனுப்புற மெசேஜ் என்னது? நீ அவாதான. ஓகேவா? 3 நாள் கழிச்சு இந்த பிள்ளை அனுப்புற மெசேஜ் என்ன மெசேஜ்? அவமா நான் தான் இதெல்லாம் நான் நயன்தாரா வச்சு எடுக்க மாட்டேன், அந்த மாட்டேன் காய்ச்சிட்டு வாங்காது காய் தூக்கிட்டு போயிடும். ஓகேவா? சோ அவன் அனுப்புற மெசேஜ் பார்த்து மெர்சல் ஆயிட்டேன். நீ அவாதான மெசேஜ் அனுப்பியிருக்கிறான். 3 நாள் கழிச்சு இவன் மெசேஜ் அனுப்புறான். நீங்க அவங்க தானே. யாரு? இந்த மெசேஜ் அனுப்பி பழகின பிள்ளைகளுக்கு ஒருவேளை இது தெரிஞ்சிருக்கும், வெளியே சொல்லாம இருப்பாங்க. நான் சொன்ன பத்தியா கரெக்டான்னு. ஓகேவா? இந்த பிள்ளை அவனுக்கு அனுப்புற மெசேஜ் என்னது? நீங்க அவங்க தானே. இப்ப எப்படி இருக்கும்? அந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? அப்ப அவன் அதுக்கு பதில் அனுப்பணுமா இல்லையா? இவன் 3 நாள் கழிச்சு அனுப்பியிருக்கிறான். அவன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன பண்ணான்? மெசேஜ் அனுப்பிட்டான். என்னன்னு அனுப்பியிருப்பான்? ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மெசேஜ் அனுப்புறான் அப்படின்னா நம்ம பையனை பாத்துக்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 10 பசங்களுக்கு போன் பண்ணா போதும். 7 பேர் ரீசார்ஜ் பண்ண தயாரானா. இரு இன்னைக்கு நீ பண்ணா எங்க அப்பா பண்ணிட்டாங்க, எங்க அம்மா பண்ணிட்டாங்க, எங்க அக்கா பண்ணிட்டா அப்படின்னு யார் சொல்ல வேண்டியிருக்கு? பிள்ளைகள் போய் சொல்லி இந்த மாசத்துக்குள்ள இன்னொரு நாளைக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்டால்மெண்ட் வாங்க வேண்டியது. அப்படிதான். அந்த அளவுக்கு நம்ம பசங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? புக்கும் கையுமா இருப்பான்னு பார்த்தா பப்ஜியும் கையுமா இருக்கான். இல்லைன்னா செல்போனும் ஷார்ட்டிங்குமா ரொம்ப பிஸியா இருக்கிறான். அதனால என்ன பண்ணிட்டான்? டக்குன்னு மெசேஜ் அனுப்பிட்டான்.
நீ அவதானே அனுப்பின மெசேஜுக்கு 3 நாள் கழிச்சு வந்த ரிப்ளை நீங்க அவங்க தானே சொல்லி கேட்டு அனுப்பியிருக்கிறான். அதுக்கு இம்மீடியட்டா அவன் அனுப்பிட்டான் விஜய் சேதுபதி. யாரு இந்த படத்தை யார் ஹீரோ போடலாம்? நயன்தாரா ஹீரோயினா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஹீரோவா யாரை போடலாம்? தலைவி போடுவோமா, தளபதி போடுவோமா, விஜய் சேதுபதி போடுவோமா, யாரை போடலாம்? இங்க எத்தனை ரோஜாக்கள் இருக்கிறீங்க, எத்தனை சத்தியம் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாரெல்லாம் ரோஜா 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 இப்போ பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன? நீ அவதானே. செகண்ட் மெசேஜ், நாளையில இருந்து காலேஜ்ல கிளாஸஸ் எடுக்கும்போது பிள்ளைங்க எப்படி என்ன பண்ணணும்? பேரஃப்ரைஸ் பண்ண சொல்லணும். இந்த மாதிரி பேரஃப்ரைஸ் பண்ண சொல்லணும். எவ்வளவு அழகா கவனிக்கிறாங்க பாத்தீங்களா? நீ அவதானே, நீங்க அவங்க தானே. இதே பிள்ளைங்க ஸ்கூல்ல கிளாஸ் டீச்சர்ஸோ ப்ரொஃபசர்ஸோ பாடம் நடத்தினா இங்க இருந்து மண்டையை கட்ட வேண்டியது, கீழே எதையாவது பொத்து போட வேண்டியது, அப்பதான் பேன் பார்க்க வேண்டியது, பேனுக்கே வலிக்காம சுரிஞ்சு விட வேண்டியது. இந்த ஷால் அங்க எடுத்தேன், இந்த லெகின்ஸ் இங்க நான் எடுத்தேன், ஏன் மச்சான் என்ன வச்சிருக்கியாடா, என்ன தலையில வச்சிருக்கியாடா, கூலிப்பு வச்சிருக்கியாடா, ஆன்ஸ் வச்சிருக்கியாடா, கணேஷ் வச்சிருக்கியாடான்னு அங்கே கேட்க வேண்டியது. மச்சி இன்னைக்கு கேம் போடணும், இத்தனை மணிக்கு வச்சு இந்த லெவல்ல முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச வேண்டியது. ஒழுங்கா எவனோ வந்து பாடம் கவனிக்கணும்னு நினைச்சானா அவனை மண்டையை தட்ட வேண்டியது, பின்னாடி இருந்து காலை நோண்ட வேண்டியது, இல்லைன்னா டீச்சர்ஸையே சத்தம் போட்டு கத்தி கூப்பாடு போட்டு அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியது. கேள்வி கேட்டா எந்திரிச்சு நிக்கிறங்கிற பேர்ல குழஞ்சு நிக்கிறது, சரியான முறையில பதில் கொடுக்கறது கிடையாது. அப்படிதான் நிற்பேன், இல்லைன்னா ஒரு மாதிரி விரைப்பா பாக்குறது, இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டியது. அப்படிதானா? ஆனா நீ அவதானே, நீங்க அவங்க தானே அப்படின்னு ஒரு மெசேஜ என்னமா உள் வாங்கிட்டு பதில் சொல்றோம். பாத்தீங்களா இளைஞர்களே, உங்களுடைய சிந்தனை சிறகுகளும் உங்களுடைய கற்பனை குதிரைகளும் எங்கே போய்கொண்டிருக்கிறது? எங்க போயிட்டு இருக்குது? நல்ல வழியை நோக்கி போய்கொண்டிருக்கிறதா, இல்லைன்னா ஒரு இன்ஸ்டன்ட் சந்தோஷத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறதா?